ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வச்சிருக்கிற நமக்காகவே மத்திய அரசு புதுசாக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் முழுவதும் சுங்கச்சாவடிகளை இலவசமாக கடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீமோட திட்டம். இது முற்றிலும் கார் வச்சிருக்கிற நமக்காக மட்டும்தான். மற்றபடி கனரக வாகனங்கள், பஸ் இந்த மாதிரிலாம் கிடையாது. காருக்கு மட்டும்தான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்தியாவில் உள்ள எல்லா டோல்கேட்லையும் நீங்க இலவசமா போயிட்டு வந்துக்கலாம். இதுதான் இதோட நோக்கம். இது ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய் நம்ம கட்டணும். இந்த திட்டம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓன் போர்டு கார் அண்ட் டீ போர்டு கார் வச்சிருக்கிற எல்லாருக்குமே இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். டீ போர்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த திட்டம். ஒரு வருஷத்துக்கே நம்ம 3000 ரூபாய் கட்டினா போதுமானதா இருக்கும். அது போக நம்ம கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 15 வருஷத்துக்கு லைஃப் டைம் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கார் எஃப்சி பண்ணணும். அதே மாதிரி இந்த டோல்கேட்டுக்கும் ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கார் வாங்கும் போதே 30,000 ரூபாய் டோல்கேட்டுக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க கார் வச்சிருக்கிற அந்த 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான டோல்கேட் சார்ஜும் அவங்க போட மாட்டாங்க. நீங்க ஃப்ரீயாவே எங்க வேணும்னாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15 இயர்ஸ்க்கு 30,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கே 30,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். இண்டிவிஜுவலா ஒரு வருஷமும் பே பண்ணோம் அப்படின்னா 10 வருஷத்துக்கு 30,000 ஆச்சு. இதுவே பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா 15 வருஷத்துக்கு 45,000 ரூபாய். ஆனா நமக்கு 30,000 ரூபாய் தான் பே பண்ண போறோம். ஸோ 15,000 ரூபாய் நமக்கு ஓகே தான். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த ஸ்கீம் கொண்டு வர போறதா அதிகாரப்பூர்வமாவே அறிவிச்சிட்டாங்க. இப்போதைக்கு இது டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கீம் கட்டாயம் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு தற்போது இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது கார் உரிமையாளர்களுக்கு மட்டும் ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.